பிரேமம் அப்படின்னு ஒரு படம், மலையாள படம். இந்த படத்துல மலர் டீச்சர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சு பிரபலமானவங்க தான் நம்ம சாய் பல்லவிங்க. இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்குலையும் வந்துட்டு ரீமேக் செய்து வெளியிடப்பட்டது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரே படத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெலுங்கு மற்றும் தமிழ் இது ரெண்டுத்திலுமே வந்துட்டு நல்ல பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. தமிழ்ல கரு அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா மாரி 2 படத்துல பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. கரு என்ற முதல் படத்துல தான் அவங்க தமிழ்ல அறிமுகமானாங்கன்னு சொன்னல. அந்த படத்துல வந்துட்டு ஏஎல் விஜய் தான் இயக்குனராக இருந்துட்டு இருக்காரு. ஸோ சாய் பல்லவிக்கும் ஏஎல் விஜய்க்கும் வந்துட்டு இந்த படத்துல நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் காதலாக வந்துட்டு வளர்ந்துருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக ஒரு செய்தி வந்துட்டு பயங்கரமா காட்டுத்தீ போல பரவி இருக்குங்க. ஸோ காட்டுத்தீ என்ன பண்ணும், எல்லாருக்குமே பரவி விட்டுரும்ல. அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர் ஒருவருக்கும் காதலியும் இந்த செய்தி போயிருக்கு. அவர் வந்துட்டு இதை பேப்பர்ல போடுறதுக்கு முன்னாடி பேசாம ஏஎல் விஜய்க்கே கால் பண்ணி கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏஎல் விஜய்க்கு கால் பண்ணி கேட்க அவர் ஒரு செகண்ட் பயங்கரமா பதறி போயிட்டாராம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார், அது எல்லாமே வந்துட்டு ஃபேக் நியூஸ் தான், ஜஸ்ட் புரளி, அதை தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க, அதை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏஎல் விஜய் அந்த பத்திரிகையாளர் கிட்ட சொல்லியிருக்காருங்க. எப்படியோ இந்த விஷயம் வந்துட்டு ஏஎல் விஜய்க்கு தெரிஞ்சது. ஆனா சாய் பல்லவிக்கு இன்ன வரைக்கும் தெரியாது போல் இருக்கு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்க எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட